கிடையாது. எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். கோயிலில் வேலைவாய்ப்பு. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கோவை வனபத்திரகாளியம்மன் கோயிலில் உள்ள பல்வேறு பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியாகி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. சீட்டு விற்பனையாளர், காவலர், கூர்க்கா, ஏவலர், சலவை, திருவலகு உள்ளிட்ட ஏராளமான பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. ஆர்வமுள்ளவர்கள் இந்த பணியை பயன்படுத்திக் கொள்ளலாம். மொத்தம் 17 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் 1/7/2024 தேதியின்படி 18 வயதை நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அதிகப்படியாக 45 வயது இருக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்தவரை சீட்டு விற்பனையாளர் மற்றும் உபகோயில் எழுத்தாளர் பதவிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். காவலர், கூர்க்கா, ஏவலர், சலவை தொழிலாளர், திருவலகு பெருக்குபவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். ஓதுவார் மற்றும் உபகோயில் மேளம் குழு பதவிகளுக்கான விண்ணப்பிக்கும் நபர்கள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். மேலும் சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் இடைப்பள்ளியிலிருந்து பெறப்பட்ட இடைத்துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். சம்பள விவரம்: சீட்டு விற்பனையாளர் பதவிக்கு 18,500 முதல் 56,600 வரை வழங்கப்படும். காவலர் பதவிக்கு 17,900 முதல் 50,400 வரை வழங்கப்படும். கூர்க்கா பதவிக்கு 15,900 முதல் 50,400 வரையும், ஏவலர் பதவிக்கு 10,000 முதல் 31,500 வரைக்கும் வழங்கப்படும். சலவை தொழிலாளர் பதவிக்கு 11,600 முதல் 36,800 வரை, திருவலகு பதவிக்கு 15,900 முதல் 50,400 வரை வழங்கப்படும். இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். நல்ல தேக ஆரோக்கியம் அவசியம். விண்ணப்பிக்கும் நபர்களிலிருந்து தகுதியானவர்களுக்கு நேர்முக தேர்விற்கான அழைப்பாணை வழங்கப்படும். நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை திருக்கோயில் அலுவலகத்தில் ரூ.100 செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் பெற ஏற்கனவே தொடங்கப்பட்ட நிலையில் ஜூன் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் தேவையான ஆவணங்களை பூர்த்தி செய்யப்பட்ட அனுப்ப வேண்டும். விண்ணப்பத்தினை அனுப்பும் மேலுரையின் மீது பதவியின் பெயர் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.